ஹஹா சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரியவா திருவடியில் சரணம். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. நம்மளோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி திங்கட்கிழமைங்க. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே ரொம்பவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடையாது. என்னோடய குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் எதுவும் உண்மை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர் கர்மாவாக தாங்க இருக்கும். நாம் தெரிந்து தெரியாமலோ செய்த பாவங்களாகட்டும், முன்னோர்கள் செய்த வழியாக வரக்கூடிய பாவங்களாகட்டும் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நாம் இப்படி தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, முடிந்த வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பசுவுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போய் நீங்கள் வில்வ இலை வாங்கி சிவபெருமானுக்கு சாத்திட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்து உங்களுடைய குறைகள் அத்தனையும் சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த பதிவில் நான் மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு வரலாங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாங்க உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனையும் கழிய ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்திலையும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்க ஆரம்பிக்கும். தினந்தோறும் இந்த மந்திரத்தை இரவு படுக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்துக்கோங்க. எப்போ சொல்லணும் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாதுங்க. எத்தனை தடவை சொல்லனாலும் சொல்லலாங்க. கண்டிப்பாக முழு மனதோட நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.